ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டர் டோக்கன் வந்து நீங்கள் எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் அல்லது வாலெட் கொடுத்துருந்தீங்களோ அதில் வந்து அவங்க டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று செப்டம்பர் 24 18 யூடிசி படி, அதாவது நம்ம டைமுக்கு செப்டம்பர் 24 நைட்டு வந்து 11:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பினான்ஸாக இருக்கட்டும், பைபிட்டாக இருக்கட்டும், பினான்ஸ் பைபிட் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸ்சேஞ்சில். வாலெட்டில் வந்து டான் கீப்பர், டெலிகிராம் வாலெட் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து பினான்ஸ் யூஸ் பண்ணேன். எப்படி செக் பண்ணுறதுனா, ஏர்ட்ராப் செக்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டோக்கனுங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் அவைலபிள் அட் செப்டம்பர் 26 கீழே கொடுத்துருக்காங்களோ அந்த டோக்கன் வந்து நான் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ பினான்ஸ் ஓப்பன் பண்ணால் இங்கேயே போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து இது அக்செப்ட் ஆயிருச்சு. இப்போ எந்த டைம் வரைக்கும் அவங்க டெபாசிட் பண்ணுவாங்கன்னா, செப்டம்பர் 26 10 யூடிசி, அதாவது ஒரு செப்டம்பர் 26 வந்து ஒரு 1:30 கிடையாது, ஒரு 3:30, அதாவது 3:30 PM மத்தியானம் வரைக்கும் டெபாசிட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாருக்கும் வரலைனாலும் பயப்படாதீங்க. இது எப்படி செக் பண்ணுறதுனா, அப்படியே டேரெக்டாக உங்களோட பினான்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இது என்னோட பினான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வாலெட் செக்ஷன் இருக்கா, வாலெட் செக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் டெய்லி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி 1000 1500 வரை ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் நம்ம டெலிகிராம் சேனல்லேயே இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எதுவுமே போட கிடையாது, நான் சொல்லிடுறேன். அங்கே வந்துட்டு கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்னிங் கண்டென்ட்ஸ் தான். நீங்கள் குரூப்புக்குள்ளே வந்தாலே நான் மேலே ஒரு மெசேஜ் பின் பண்ணியிருப்பேன். அதுலேயே நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்புக்கான லிங்க் அண்ட் தென் டீடைல்டு வீடியோ அதுவும் போட்டிருப்பேன். அதோட லிங்க்கும் அதுலேயே இருக்கும். நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரூஃபோட பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கீழே வாலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாம்ஸ்டர் வந்து 2069 டோக்கன்ஸ் வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் இப்படியே செக் பண்ணிக்கலாம். பைனான்ஸில் எங்கேயுமே போக தேவையில்ல, ஸ்பாட்டில் இருக்குது. இது வந்து செப்டம்பர் 26 வந்து லான்ச் ஆன உடனே எப்படி நான் வித்ரா எடுக்கிறேங்கிறத அப்படியே லைவாகவே வீடியோ போட்டுறேன். இப்போ பைபிட்டில் டெபாசிட் பண்ணவங்களாம் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பைபிட் ஓப்பன் ஆகுமான்னு தெரில, இருந்தாலும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களோட எனக்கு பைபிட்டே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து பைபிட் பேன் பண்ணிட்டாங்க. VPN யூஸ் பண்ணுறவங்களுக்கு டாக்ஸ் எப்படி போய் செக் பண்ணிங்களோ அதே மாதிரி ஆம்ஸ்டர்னு அடித்து செக் பண்ணிக்கோங்க. டான் கீப்பர் ரொம்பவே சிம்பிள் தான். டான் கீப்பர் ஓப்பன் பண்ணிங்கனாலே அங்கே வந்து முன்னாடியே ஷோ ஆயிரும் உங்களுக்கு டெபாசிட் ஆச்சுனாலே. ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். டான் கீப்பருக்கு எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஃபீ அவங்க கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எங்கேயுமே கேஸ் ஃபீங்கிற இதே மென்ஷன் பண்ணாமல் அப்படியே நாங்கள் டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு 100% ஷோராக தெரியலங்க கேஸ் ஃபீஸ் கேட்குறாங்களா இல்லையான்னு. ஸோ கேட்டால் நீங்கள் செக் பண்ணி கேஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுனா பே பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா டோக்கனோட வேல்யூ வந்து ஒரு 8 ருபீஸில் இருந்து ஒரு 12 ருபீஸ் வர போகுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எனக்கு வந்து ஒரு 16,000 இருந்து ஒரு 22,000 வரை எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், அதை நான் நம்புகிறேன். இப்போ டான் கீப்பரில் எப்படி செக் பண்ணுறதுனா, இங்கேயே உங்களுக்கு டெபாசிட் ஆனிச்சுன்னா இந்த டானுக்கு கீழே USD செக்ஷன்லேயே வந்து உங்களுக்கான ஹாம்ஸ்டர் வந்துடும். நீங்கள் எங்கேயும் போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற டைமில் கூட எனக்கு டெபாசிட் ஆகலை, நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேனா அப்படின்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நிறையா பேருக்கு இன்னும் டெபாசிட் ஆகவே இல்லை. அவங்க 1 by 1 தான் டெபாசிட் பண்ணுவாங்க. அட்டன் டைமில் எல்லாருக்கும் பண்ணால் அவங்களுக்கு வந்து எரர் ஆயிடுது. நிறையா எக்ஸ்சேஞ்சில் வந்து சர்வர் ரொம்ப டவுன் ஆயிடுதுன்னு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. டாக்ஸுமே அப்படி தான். அவங்க டெபாசிட் பண்ணப்போ பைபிட்டோட சர்வரே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு யூசர்ஸ் இருந்தாங்க பைபிட்டில். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு செப்டம்பர் 26 ஒரு 3:30 வரை டைம் இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் டெபாசிட் ஆகலைன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. அடுத்து என்ன ப்ரொசீஜர்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. நம்ம ஏர்னிங் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். டெய்லியுமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கான ப்ரூஃபுமே அங்கேயே இருக்கும். எந்த டவுட்டும் இல்லாமல் தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். உங்களோட சேர்ந்து தான் நானும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ரூஃபுமே நான் போட்டிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம்.